எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். இன்றைக்கி சண்டே, ஒரு ஜாலியாக வில்லேஜ் கதை பார்க்கலாம். என்னென்னா, எங்கள் தாத்தா வந்து கணக்கு பிள்ளையாக இருந்தார். முதல்ல ஒரு தடவை சொல்லியிருக்கேன், புதுசாக பார்க்குறவங்களுக்கு இருக்கட்டும், அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அவர் கணக்கு பிள்ளையாக இருந்தார். அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு தலையாரி, ஒரு வெட்டியான்னு சொல்லுவாங்க. அவங்களோட போஸ்ட் அப்படி தான் சொல்லுவாங்க. அவர் நாங்கள்லாம் அப்போ நான் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் 6th 7th படிச்சுட்ருந்தேன். அப்போ அவர் அந்த தலைமலைன்னு பேர் அவருக்கு. அவர்கிட்ட நான் ரொம்ப விளையாடுவேன், வம்பு பண்ணுவேன். அவர் என்ன பண்ணுவார்னா, தேள் கடிக்கிறதுக்கு ஒரு மந்திரம் போடுவார். அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுங்க தலைமலை அப்படின்னு கேட்டுகிட்டே நச்சிகிட்டே இருப்பேன். இல்லை பாப்பா, அது சொன்னால் பழிக்காது பாப்பா, அது இன்னொருத்துக்கு நீ சொல்லிட்டேன்னா எனக்கு பழிக்காது பாப்பா அப்படிம்பேன். பரவாயில்ல நான் சொல்ல மாட்டேன், எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு அவருக்கு டெய்லி அவரை நச்சு அவர் எனக்கு ஒரு நாள் சொல்லி கொடுத்துட்டார். சரின்னு சொல்லிவிட்டு அதை டெஸ்ட் பண்ணணும் எனக்கு. அது ஒரு ஆசை. அப்புறம் யாருக்காவது தேள் கடிக்காதா அப்படிலாம் நான் நினச்சிருக்கேன். ஒரே ஒரு தடவை ஒருத்தருக்கு தேள் கடித்ததுக்கு நான் மந்திரம் போட்டு சரியாச்சா தெரியாது, அவரும் போட்டார். நான் சும்மா அவரோட சேர்ந்து நானும் அந்த மந்திரம் போட்டிருக்கேன். இப்படிலாம் ஜாலியாக இருந்திருக்கேன். அப்புறம் தாத்தா இந்த நிலமெல்லாம் அளப்பாங்க தெரியுமா? அப்போ ஒரு சங்கிலி மாதிரி இருக்கும், ஜாயிண்ட்டாக இருக்கும். அதை இப்படி சுருட்டி வச்சிடலாம். ஒரு கோல் மாதிரி இருக்கும், கொக்கி மாதிரி இருக்கும், அது ஜாயிண்ட்டாக இருக்கும். இத்தனை ஜாயிண்ட்டுக்கு இந்த அளவுன்ட்டு அது கணக்கெல்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இப்போல்லாம் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. யாராவது உங்களில் பார்த்துருந்தா எனக்கு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை எடுத்துகிட்டு போய் நிலமெல்லாம் அளந்து பிரித்து கொடுக்குறவங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுப்பாங்க தாத்தா. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்போல்லாம். அப்போ இந்த ஆவாரம் இலையெல்லாம் புங்கம் இலை இந்த மாதிரிலாம், அதெல்லாம் குளிர்ச்சி இல்லையா, அதை தலையில் வச்சு முண்டாஸ் மாதிரி கட்டிட்டு போவார். எங்கள் ஊர் ராஜா மாதிரி இருப்பார் எங்கள் தாத்தா. அப்புறம் வீட்டில் பஞ்சாயத்துலாம் நடக்கும். இந்த இப்போல்லாம் 18 பெட்டி கிராமம் சினிமாலெல்லாம் நம்ம நாட்டாமல் அதெல்லாம் பார்க்குறோம்ல, அது உண்மையாகவே நான் பார்த்துருக்கேன். தாத்தா தான் மத்தியில் உட்காந்து 2 நிமிஷத்தில் சால்வ் பண்ணிவிடுவார். இந்த பக்கம் ஒரு பார்ட்டி இருப்பாங்க, அந்த பக்கம் ஒரு பார்ட்டி உட்காந்துருப்பாங்க. 2 திண்ணை இருக்கும் பெருசாக. அந்த மாதிரிலாம் ஒரு நிமிஷத்தில் அவர் சொன்ன பேச்சுக்கு மறு பேச்சே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனாக இருந்தார். அது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு, அந்த ஃபேமிலியில் நான் இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அப்புறம் சொரக்குடுக்க இப்போல்லாம் பிளாஸ்டிக்கில் வந்துருச்சு. எல்லாம் நீச்சல் அடிக்கணும்னா குழந்தைங்களுக்கெல்லாம் நிச்சயமாக தெரியவே தெரியாது, சொல்லி கொடுத்தா தான் தெரியும். இந்த குடுவை மாதிரி இருக்கும் சுரக்கா, அது காஞ்சது, அதுக்கு தான் சொரக்குடிக்கன்னு சொல்லுவாங்க. அதை தான் இடுப்பில் கட்டிட்டு கிணத்துக்குள்ளே, எங்கே இருந்தது ஸ்விம்மிங் பூலெல்லாம், கிணத்துக்குள்ளே தான் நீச்சலெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. மேலேருந்து குதிக்கணும், கீழே அவ்வளோ மேலேருந்து தான் குதிப்பாங்க. எனக்கு கொஞ்சம் நான்லாம் கற்றுக்கலன்னு வைங்க. ஏன் தெரியுமா, எனக்கு தவளைன்னா பயம், பல்லின்னா பயம், அந்த மாதிரி நான். அதனால் அது மேலேருந்து குதிப்பாங்க. எங்கள் தம்பியெல்லாம் கற்றுட்ருக்கான். அது ஒரு அனுபவம். இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள். பால் மாடு கூட்டிகிட்டு வீட்டில் வச்சு கறந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் யார் பார்த்துருக்கீங்க? நீங்களாம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜாலியாக பார்க்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.